இன்னைக்கு தமிழகமே ஒரே பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, கோவை விமான நிலையம் அருகே ஒரு பெண் சட்டக்கல்லூரி மாணவி அவருடைய ஆண் நண்பரோடு பேசி கொண்டு இருந்தாராம். நைட்டு 11 மணி வரைக்கும் ஏதோ பேசிகிட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து 3 பேர் அந்த ஆண் நண்பரை அடித்து போட்டுட்டு இந்த பெண்ணை தூக்கிட்டு போய் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறாங்க. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத விட ஏற்கனவே இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த விஷயத்தில் காவல்துறையும் இந்த அரசும் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்திருந்தால் மீண்டும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர்கள் இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அண்ணாமலை, பல அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னது போல தொடர்கதையாக இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டிருப்பது தமிழகத்தில் ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு செயல். தமிழ்நாட்டில் பெண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள்லாம் எந்த அளவுக்கு பயத்தில் இருப்பாங்க பாருங்க. அவங்களுடைய மன குமுறல், மன வேதனை, பயம், அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஏதோ வந்து இவங்க பாட்டுக்கு ஏதோ ஒரு என்ன வாக்காளர் பட்டியலில் மும்முரமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதை என்ன பண்ணலாம், அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு அது பண்ணிட்டு இருக்காரு. இதே போல பாருங்க, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது. சென்னை நகருடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலமான பல்கலைக்கழகம், கவர்னர் மாளிகைக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு. அந்த அளவுக்கு பிஸியான இடம். இப்போ நீங்கள் அந்த விஷயம் சொல்றீங்க, வேற எதுக்கோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுலயும் யார் அந்த சாருங்கிற பிரச்சனை. ஆகவே உங்களுக்கு சார் அப்படின்னாலே பிரச்சனை தான். எஸ்ஐஆர்னாவே பிரச்சனை தான். இப்ப இந்த சாரை விட்டுருவோம். அந்த அண்ணாமலையில யார் அந்த சாரை வந்து ஒழுங்கா கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இங்க இந்த பிரச்சனை வந்திருக்காது இல்லையா? அப்ப இது தொடர்கதையானதுக்கு காரணமே அந்த யார் அந்த சாருக்கு பின்னாடி வந்து எல்லா அமைச்சர் முதற்கொண்டு கட்சிக்காரங்க எல்லாம் போய் அவரை காப்பாத்துன்னு இப்படியா காப்பாத்துறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம். அப்ப குற்றம் செய்யக்கூடியவர்களை காப்பாற்றக்கூடிய அரசு இருக்கின்ற காரணத்தினால இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் தொடர்ந்து நடக்கிறதா, இப்படி சந்தேகம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால கேட்கிறேன். இப்ப இதுல பாருங்க, சம்பந்தப்பட்ட அந்த கார்ல வந்து அந்த அரிவாளை வச்சு வெட்டியிருக்காங்க, அந்த தடயம் பட்டிருக்கிறது, கை விரல் ரேகையெல்லாம் பதிஞ்சிருக்கு. அந்த ரேகையெல்லாம் போய் எடுத்துட்டு போயிருக்காங்களாம். 5 தனிப்படையெல்லாம் அமைச்சிருக்காங்க. அந்த ரேகையெல்லாம் அவங்க செக் பண்ணா ஏற்கனவே உள்ள குற்றம் செய்தவர்களுடைய ரேகையெல்லாம் அவங்ககிட்ட இருக்கும். அதை வைத்து ஆராய்ந்து துப்பு கண்டுபிடிக்க போறாங்களா பார்க்கணும். இப்ப என்னன்னா, போலீஸ் தரப்புல வந்து ஒரு பிரஸ் நோட் ஒன்று கொடுப்பாங்களே. பிரஸ் நோட் ஒன்று வந்து பிரஸ் நோட் வரல, ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி எனக்கு ஞாபகம் வந்ததுனாலதான் அண்ணா யூனிவர்சிட்டி பத்தியே சொன்னேன். நான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இடத்துல வந்து எந்த சிசிடிவி கேமராவும் இல்லை என்பது ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது என்று காவல்துறை தரப்புல இருந்து வந்து ஒரு செய்தி வந்திருக்கு. அப்ப சிசிடிவி கேமரா இல்லாத பின்னடைவுனா, அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து சிசிடிவி கேமரா இருந்தும் வேலை செய்யாதவாறு, வேலை செய்யாதவாரா என்னன்னு தெரியாது நமக்கு, அது ஒரு பின்னடைவு. அப்ப இருந்தும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் ஒரே கதை தான். என்ன பண்ண போறாங்க? ஆக நம்ம காவல்துறையுடைய எந்த அளவுக்கு வந்து இந்த காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும், குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் என்கின்ற அச்சம் ஏற்பட்டால் ஒழிய இது போன்ற குற்றச்செயல்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். நமக்கு என்ன இதில் எனக்கு ஒரு விஷயம் தோணுதுன்னா, சமீபத்தில் மேற்கு வங்கத்தில் கல்லூரி மாணவிக்கு, மெடிக்கல் காலேஜ் மாணவிக்கு இதே போன்ற பாலியல் இந்த இது நடந்தது. அப்பொழுது மம்தா பானர்ஜி என்ன சொன்னாங்கன்னா, ஹாஸ்டல்லேருந்து 8 மணிக்கெல்லாம் எதுக்கு இந்த பொண்ணு வெளியில் வந்தா? ஹாஸ்டலில் தான் நடந்திருக்கு, அந்த பக்கத்தில் தான் நடந்திருக்கு. ஆனால் 8 மணிக்கு மேலே எப்படி இவங்க வெளியில் வந்தாங்க? 8 மணிக்கு மேலே பெண்கள் வெளியில் வந்தால் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அவங்க சொல்ல வந்தது. இப்போ இது சம்பவம் 11 மணிக்கு மேலே இருக்கிறதுனால அதே போன்ற கருத்து, ஏன்னா இவங்க இண்டி கூட்டணி இல்லை இவங்களும் அதே மாதிரி சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியல. அதாவது ஒரு வகையில் நான் என்ன சொல்கிறேன்னா, சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு பொறுப்புணர்வு இருப்பது என்பது மறுக்க முடியாத உண்மை. இப்போ சாதாரணமாக வந்து கிராமத்துலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை வந்து 7 மணிக்கு மேலே வெளில போனாங்கன்னா பதப்பதைப்பாங்க, எங்கே போயிட்டு கேட்பாங்க, உடனே ஃபோன் பண்ணுவாங்க. மொபைல் இப்போ இந்த காலத்தில் இருக்கு, எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. இயற்கையாக பெட்ரோலுக்குள்ள அக்கறை அந்த மாதிரி. ஆனால் இப்போ நகரமயமாக்கல் நம்ம அதெல்லாம் கொஞ்சமாக இழந்துட்டு இருக்கோம். நைட் ஷிஃப்டே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா இருக்கு. இருந்தாலும் கூட தன்னுடைய காதலனோடு 11 மணி அளவில் வந்து ஒரு பெண் வந்து தனிமையாக ஒதுக்குப்புறமான இடத்துல, யார் ஆளரம் இல்லாத இடத்துல, ஏற்கனவே இதே போல பல சம்பவங்கள் நம்ம பேப்பர் நடந்துட்டு இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி பார்த்தோம்.
அப்படி இருக்கும்போது தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல தான் இவங்க இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அந்த பெண்ணை பொறுத்தவரையும் அந்த ஆண் நண்பரை பொறுத்தவரையும் அவங்க பண்ண அவங்களுடைய தனிப்பட்ட முறையில் அவங்க தப்புன்னு எடுத்துக்கொண்டாலும் கூட ஒரு சமூகத்துல வந்து குற்றச்செயல்கள் நடக்காமல் காக்கக்கூடிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கு இல்லையா? அதை விட்டுருவோம், அது அவங்களுடைய தப்பு, அதை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். நம்ம காவல்துறை என்ன பண்றாங்க, ஏன் இந்த மாதிரி குற்றச்செயல் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு? குற்றவாளி செய்யறதுக்கு தைரியம் எப்படி வருது? இப்ப தைரியம் வருதா என்னமோ ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? அதுதான் நம்ம யோசனை பண்ணணும். இங்க தமிழ்நாட்டுல இப்ப இந்த மாதிரி பண்றாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இன்னும் கொஞ்சம் கடுமையா பேசினா இந்த அரசை விமர்சிக்கக்கூடியவர்களை கைது செய்யக்கூடிய அக்கறை காட்டக்கூடிய காவல்துறை, அதுதான் அண்ணாமலை சொல்லியிருக்காரு, இந்த கட்சியை விமர்சிக்கிறவர்களை, இந்த ஆட்சியை விமர்சிக்கிறவர்களை பாஞ்சு போய் அரெஸ்ட் பண்ண கடுமையா பேசாதீங்க, போட்டுருவாங்க. ஏற்கனவே நடந்த ஆமா, அதை வந்து கைது செய்யக்கூடிய காவல்துறை இது போன்ற விஷயங்கள்ல ஏன் கடுமையாக இல்லை? அப்ப அந்த மாதிரி கடுமையாக இல்லாத காரணத்தினால இப்படிப்பட்ட குற்றச்செயல் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால இது வந்து ஒரு பெரிய களங்கமான பாக்குறேன். காவல்துறை என்பது முதல்வர் கீழே தானே வருது இல்லையா? அவருக்கு தெரியுமா? அது ஞாபகம் இருக்கா? யாராவது அது பிரீஃப் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், மறந்ததா கூட யாரும் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால தமிழகம் எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையை பாருங்க. ஒரு பொதுவா வள்ளுவரோ அல்லது நம்மளுடைய நீதி சாஸ்திரங்களே என்ன சொல்லணும்னா, பெண்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சமுதாயத்துல பாதுகாப்பு இருக்கின்றதோ அங்கதான் வந்து சரியான அரசு இருக்கின்றது என்பது யாட் ஸ்டிக் அதான் வச்சிருப்பாங்க. காந்தியடிகளே கூட ராமராஜ்யம்னு என்ன சொல்லி டெபினேஷன் கேட்கும்போது, ஒரு பெண் நடுராத்திரில தன்னந்தனியா வந்து ஒரு இடத்துக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல் போய் வர முடிகின்றது என்று சொன்னால் அதுதான் ராமராஜ்யம் சொல்றாரு டெபினேஷன். வேற பாலாரும் தேனாரும் ஓடும்னு காங்கிரஸ் கட்சியார் சொன்னான், அதெல்லாம் அவர் சொல்லல. அவர் பெண்ணுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு நகைக்கீழல் ஏற்பட்டால் கூட அந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சி. இதான் நம்முடைய தமிழ், நம்முடைய ஹிந்துங்கிறத விட்டுருங்க, தமிழ் கலாச்சாரப்படி, தமிழ் இலக்கியத்தின்படி, தமிழ் மரபுப்படி, தமிழ் பாரம்பரியத்தின்படி சரியான ஆட்சி அதுதான். ஆகவே ஒரு சீர்கட்ட ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கான தொடர்கதையாக பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை தான் இந்த செய்தி நமக்கு வலியுறுத்துகிறது. பார்ப்போம், 5 தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. குற்றவாளிகள் எவ்வளவு விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு நிறுத்தப்படுகிறார்கள் என்று பார்ப்போம்.